அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பொது தமிழ் ப்ரிப்பரேஷன் எப்படி சார்? என்னலாம் தேவை? என்ன புக்லாம் தேவைப்படும்? இப்போ புக் வாங்குனா எவ்வளோ அமௌண்ட் ஆகும்? இல்லைன்னா நம்ம ஏதாவது ஒரு அகாடமிக் புக் வாங்கலாமா? நான் பார்த்த வரைக்கும் நிறைய புக் பார்த்துருக்கேன். அதில் என்ன புக் பெஸ்ட்டான புக்கு அது நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப் போகிறேன். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் எந்தெந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் பார்க்கணும், டெஸ்ட் எப்படி போடணும், சிலபஸ் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸை நீங்கள் எப்படி படித்து முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயிலான வீடியோவாக தான் இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் போடுங்க. சரிங்களா? பாருங்கள், சிலபஸ் வந்து பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. அதையும் காமிக்கேன். அதுக்கப்புறம் நான் சிலபஸை பிரித்து வச்சுருப்பேன், அதுவும் காமிக்கேன். நான் பிரித்து வச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் டைப் பண்ணி அதை அனுப்பி விடுவேன். அது பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு டாப்பிக்கு முடிக்க டிக் போடுங்க. சரிங்களா? வாங்க சிலபஸ் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதுதான் சிலபஸை தமிழ் டாபிக் வைஸ் நான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? கொஸ்டின் குரூப் 4லையும் குரூப் 2லையும் 2A மெயின்ஸ்லையும் கேட்ட கொஸ்டினை நான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கேன். எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சொல்பொருள் ரிலேட்டடாக உள்ள டாப்பிக்கெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 டாப்பிக்காக சொல்பொருளுங்கிற ஒரு டாப்பிக்கில் அடக்கிட்டேன். இந்த 2 டாபிக் தான்ப்பா நம்ம நல்லா படிச்சுட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். இந்த சொல்பொருளுங்கிற ஒரு டாப்பிக்கும் கலைச்சொற்கள், இந்த 2 டாபிக் தான் வந்து பார்த்தா படிக்க வேண்டிய டாபிக். மீதி டாப்பிக்லாம் வந்து பார்த்தா நம்மளுக்கு கான்செப்ட் தெரிஞ்சால் டக்குன்னு வேலை முடிஞ்சு போச்சு. இல்லைனா வந்து பார்த்தா இப்போ பழமொழியோ ஓமை தொடரோ மரபு தொடரோ வந்து பார்த்தா ஒரு அளவு லிமிட் உண்டு. அது அளவு பார்த்துட்டாலே நம்ம வந்து பார்த்தா முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்தமாரி டாப்பிக்லாம் வந்து பார்த்தா போய்கிட்டே இருக்கும், எல்லையே கிடையாது. இப்போ இலக்கிய அறிஞர்கள் சார்பாக ஒரு 15 கொஸ்டின் கேட்பாங்கன்னா அதெல்லாம் ஸ்கூல் புக்கில் உள்ளது தான். ஈஸியாக படிச்சுட்டு தூரம் போயிட்டே இருக்கலாம். ஆவணம், கோப்பு, கடிதம் கொடுக்கப்பட்ட பத்தியிலேருந்து அது நம்ம அந்த ஸ்பாட்டில் போய் அடிச்சு போயிடலாம். பிரித்தல் சேர்த்துக்கலாம். நன்னூல் விதியை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்னது ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தோம்னா பிரித்தா பொருள் தர மாதிரி இருக்கும். எங்கே ஆப்ஷனில் பொருள் தர மாதிரி இருக்கோ அதை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். வலிமை மிகு மிக வந்து பார்த்தா ஒரு குறிப்பிட்ட விதி இருக்குது, மிகுக்கும் மிகாவுக்கும் விதி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தாலும் சில புக்கிலலாம் வந்து பார்த்தோன்னா இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்தாலே வேலை முடிஞ்சு போச்சு. நிறுத்தல் குறியீடுலாம் அப்படியே வந்து ரூல்ஸ் தெரிஞ்சுட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தா முடிஞ்சு போச்சு. தொடர் வகைகளும் அப்படி தான். வேர்ச்சொல், வினைமுற்று, வினைச்ச, வினையாள பேர்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் உண்டு. அந்த கான்செப்ட் தான் தெரிஞ்சால் முடிஞ்சு போச்சு. பேரெச்சம் வகையறிதல், வினைச்சொல், 2 வினைச்சொற்களின் வேறுபாடு, இனெழுத்து, சுற்றெழுத்து, வினாஎழுத்துலாம் ரொம்ப ரொம்ப சின்ன டாப்பிக்கு. அதை வந்து படிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ பாருங்களேன், இனெழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, சுற்றெழுத்தில் 2, வினாஎழுத்தில் 1 குரூப் 4ல். அப்போ வந்து ஒருமை பன்மையில் வந்து பார்த்தா 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்படி வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் வந்து பார்த்தா என்னது கான்செப்ட் டாபிக். இந்த 1லேருந்து வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு 13 வரைக்கும் இருக்கா, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கான்செப்ட். நம்ம ஓரளவு பார்த்துட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. அதை வந்து பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமான டாபிக் கிடையாது. சரிங்களா? இப்போ இந்த காலம் அறிதல், மரபு அறிதல்லாம் காலம்னா 3 காலம். அந்த காலத்தை தெரிஞ்சிச்சிட்டோம்னா நமக்கு வந்து பார்த்தா ஈஸியாக ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தாலே வேலை முடிஞ்சு போச்சு. மரபு அறிதல் அப்படி தான். ஒலி, வினை, தொகை இதெல்லாம் வந்து பார்த்தா என்னென்னா நம்ம தொல்காப்பியத்தில் உள்ள மரபியல் படித்து மரபியல் அதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் அதை கொடுக்குற மாதிரி படித்தா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கெல்லாம் சில புக்கில் இருக்குது. அந்த புக்கில் உள்ளது இப்போது இலக்கணத்துக்கும் சில புக்கு சிறந்த புக்கெலாம் இருக்குது. அந்த புத்தகத்தில் உள்ளது தான் கேட்காங்க. ஊர் பேர் மறு வந்து பார்த்தீங்கன்னா ஊர் பேரும். சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆபி சேதுப்பிள்ளை அதில் வந்து நிறைய எடுத்து வச்சுருக்கேன். அதை மட்டும் பார்த்தாலே ஓரளவு போதும் ஸ்கூல் புக்கு. அது போக மரபு தொடர், ஊமை தொடர் இதெல்லாம் வந்து ஊமை தொடர்னா ஒரு 250 கிட்டே இருக்குது. அது பார்த்தா போதும். மரபு தொடர்னா அந்த மரபு தொடர் அகராதி பார்த்தா போதும். பழமொழி ஈவா ஜெகநாதனோட அதை லேசாக ரீட் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம படிக்க வேண்டியது கிடையாது அதெல்லாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து தமிழ்னால வந்து பார்த்தா நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இப்போ பொருந்தா சொல்லு, கண்டறிதல், பொருத்தமான பொருள் இதெல்லாம் நீங்கள் அதை படிக்க வச்சு ஈஸியாக போடுறது. சரிங்களா? அகர வரிசையெல்லாம் ஈஸியாக போட்டுருவீங்களா? சொற்கள் ஒழுங்குபடுத்தி சொற்றோட அமைத்தல் வந்து பார்த்தா 6லேருந்து 10th வரைக்குள்ள நியூ புக்கில் உள்ளது தான் ஏதாவது ஒரு சொல்ல கொடுக்காங்க. அதுலேயும் மேக்ஸிமம் திருக்குறள் தான் கொடுக்காங்க. ஸோ இது தான். அப்போது இந்த டாப்பிக்கை நான் வந்து டைப் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்கேன். அந்த டாப்பிக்கை நீங்கள் என்ன செய்தீங்கன்னா இப்போ ஒரு டாபிக் முடிச்சுட்டு என்ன செய்யணும்னா இப்போ எதிர்ச்சொல், இந்த ஒலி வேறுபாடு, குறுநெடில் வேறுபாடு, ஓரல் தொறுமொழி இதெல்லாம் வந்து பார்த்தா ஒரு லிமிட் இருக்குது. நான் இந்த தரத்தில் லிமிட் மட்டும் படித்தா போதும். ஏன்னா எதிர்ச்சொல்லுக்கெல்லாம் இப்போ நான் ஒரு புக்கு காமிக்க பாருங்கள். அந்த எதிர்ச்சொல் வந்து இப்போ இந்த குரூப் 4 கொஸ்டின் காமிச்சு இப்போ வேணால் ஒரு இது காமிச்சிருமே எப்பவுமே எதிர்ச்சொல் குரூப் 4 கொஸ்டின் பார்க்கும். இங்கே பாருங்கள், நான் பிரித்து வச்சுருக்கேன்னா இப்போ சொல் பொருளுங்கிற டாப்பிக்கில் நான் இத்தனை டாபிக் வச்சுருப்பேன். அத்தனை டாப்பிக்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எதிர்ச்சொல் தானே பார்க்க போகிறோம். இப்போ எதிர்ச்சொல் வந்துட்டேன். ஸோ சொல் பொருள் பார்க்க போகிறோம். இப்போ குரூப் 4ல் வந்து பார்த்தா 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க எதிர்ச்சொல். ஸோ வந்து பார்த்தா செற்றம்னா என்னது, எதிர்ச்சொல் வந்து பார்த்தோன்னா கேன்மீன் கொடுத்துருக்காங்க. உறவோர் ஆயின், உறவோர் ஆக இப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த உறவோர்னா எது மடவும் கொடுத்துருக்காங்க. இந்த இதோட ப்ரூஃப் பார்க்குமா? இங்கே பாருங்கள், இது ஃபுல்லுமே எதிர்ச்சொல். சரிங்களா? சுமார் வந்து பார்த்தோன்னா 372 பக்கம் இருக்கும். சரிங்களா? எதிர்ச்சொல்லுக்கு மட்டுமே எத்தனை பக்கம்? 372 பக்கம் எதிர்ச்சொல் இருக்குது. இங்கே பாருங்கள், 372 பக்கம் எதிர்ச்சொல் மட்டுமே இருக்கும். இது நீங்கள் லேசாக ரீட் பண்ணால் போதும், ரொம்பலாம் படிக்கணும் கிடையாது. அதில் இதாக தான் இருக்கும். சரிங்களா? உறவோர்னு என்னது பாருங்கள், மடவோர் அப்படின்னு இருக்குது. சரிங்களா? உறவோர்னு எது, மடவோர். இப்போ பாருங்கள், செற்றார்னு என்னது நண்பர் அல்லது உற்றார் அப்படின்னு இருக்குது. செற்றவர்னு எது, நண்பர்னு இருக்குது. ஸோ அங்கே என்னது அப்போ பாருங்கள், அப்போ வந்து செற்றம்னு என்னது, செற்றம், செற்றார், அதெல்லாம் என்ன இருந்துச்சு,
எதிர்ச்சொல் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இது தெரியும், இது பகைவர் அப்படின்னு தெரியும். சரிங்களா? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு செற்றவர் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, இது பகைவர். அப்போ இதோட பொருள் எது நண்பர். அதாவது இல்லை உற்றார்ன்னு சொல்லலாம். எதுனா எதிர்ச்சொல் தானே. எதிர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லுமே எதிர்ச்சொல் தான். இப்போ பாருங்கள், செறிவுனா தளர்வு, இலக்கம். செறிதல்னா தளர்தல், இலகுதல். செருணுன்னா நண்பர், செருவர்னா இது நண்பர். ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது எதிர்ச்சொல் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குள்ளும் எதிர்ச்சொல் கொடுக்காங்க. சரிங்களா? இப்போ சென்றதுன்னா இது நின்றது, வருவது. செனிப்புன்னு என்னது இறப்பு. அதாவது எதிர்ச்சொல் அதுக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது இப்போ இந்த செனிப்புன்னா நமக்கு என்னதுன்னா சொல் பொருள் தெரிஞ்சுருக்கணும். அப்போ இதுக்கு நான் பொருள் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட் தான் எது இறப்பு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு. இப்போ பாருங்களேன், செனிப்புன்னு என்னது உண்டாதல்னு இருக்கா, செனிப்புன்னு என்னது உண்டாதல்னு இருக்குது. அப்போ வந்து பார்த்தா அதுக்கு என்னது இறப்புன்னு. அப்போ என்னது நம்மளுக்கு இதுனா வந்து பார்த்தா உண்டாதல், அதாவது வந்து பார்த்தா ஒரு பிறப்பை சொல்லுது. ஸோ செனிப்புனா அப்போ வந்து பார்த்தா ஆப்போசிட் என்னது இறப்பு. இப்படி தான். ஸோ முடிஞ்சுதா? இப்போ செற்றம்னா நம்ம பகைவர்னு தெரியும். அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்னது வந்து பார்த்தோன்னா ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தா பகை வராது. இப்போ கேண்மை தான் இது அதான் நட்பு, உறவினர் அதுமாரி வந்துடும். அப்போ வந்து பார்த்தோன்னா இதுதான் வரும் அப்படின்னு எடுத்துடலாம். இதுக்கு நம்ம ஏற்கனவே காமிச்சிட்டோம். அதுக்கும் காமிச்சிட்டோமா? அதாவது கேளிர்னா பகைவர். இதுவும் வந்து பார்த்தோன்னா அங்கே இருக்கும். அதான் இது வந்து ஸ்கூல் புக்கில் நம்மளுக்கு அப்படி இருக்குது. இதனால் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த எந்தை, நுந்தை இது வந்து பார்த்தா அந்த புக்கில் இருக்கும். வேணால் காமிச்சிருமா? இப்போ எந்தை, நுந்தை வந்து பார்த்தா நம்மளுக்கு இங்கே குரூப் 2 இருந்துச்சு. அதையும் நான் ஒரு தடவை காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், அப்படியே பார்த்துட்டே இருந்தால் பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள், நண்பர்னு இருக்கா. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோன்னா இருந்துச்சு. நண்பருக்கு பாருங்களேன் எவ்வளோ பேர் இருக்காங்க. முரணர், மாற்றார், முனையோர், பகைவர், தேரலர், தேரார், தெருநர், தெவ்வர், துண்ணலர், பற்றர், தேரர் அப்படின்னு எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். இகழார். ஸோ வந்து பார்த்தோன்னா இதேமாரி தான். அதை நம்ம பார்த்துக்கிட்டலாம். ஸோ இதுதான். ஸோ நான் உங்களுக்கு சில புக்கு வந்து பார்த்தா சொல்ல பாருங்கள். இப்போ தமிழ் அகர முதலின்னு ஒரு புக்கு உண்டு. இந்த புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்பொருளுக்கு யூஸ் ஆகும். ஆனால் இந்த புத்தகம் நீங்கள் வந்து 1500 இதெல்லாம் வாங்காதீங்க. சரிங்களா? பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பில் அனுப்பியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு வெப்சைட் சொல்லுதேன். இது மொத்தம் இதுக்கு ஒரு வெப்சைட்டு. அதில் கலைச்சொல் 14+1 15 பிடிஎஃப் இருக்கும். இது இந்த 14 பிடிஎஃப் புக்கு பாருங்களேன் 6935 ரூபா. அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் புக்கே நம்ம 8000 வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அதனால் வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் பிடிஎஃபில் படிச்சுக்கலாம். அது இல்லாமல் இந்த ஒரு 2 வெப்சைட் நான் சொல்லுவேன். அந்த 2 வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லுவேன். அது பண்ணி யூஸ் பண்ணாலே வேலை முடிஞ்சு போச்சு. சரிங்களா? தமிழை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு புக்கு இப்போ சொல்லுதான் பாருங்கள். இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் வேண்டாம் வாங்க, இல்லை நம்ம பிடிஎஃப்லாம் கொடுப்போம், அதை யூஸ் பண்ணிக்கிடுங்க. சரிங்களா? நீங்கள் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா? ஆகி பரந்தமானார் வந்து பார்த்தோன்னா அவர் எழுதுனது. இந்த புத்தகம் வந்து வாங்கணும்னு கிடையாது. இது பிடிஎஃப் இருக்குது. நான் பிடிஎஃப் அனுப்புதேன். பிடிஎஃபில் வந்து பார்த்தா என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னு அதையும் காமிக்கப்போம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா புக்கும் சார் வாங்கணுமா, இவ்வளோ ஹண்ட்ரட் புக்கு கொடுத்து வாங்கி தான் படிக்குமா கேட்டால் அவ்வளோ ஹண்ட்ரட் வேண்டாம்னா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா இல்லைண்ணே சார் ஏதாவது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அகாடமி புக்கு ரெஃபர் பண்ணுங்கள் அப்படின்னாங்கன்னா அதுவும் பண்ணுவேன். அது நான் சொல்லுறேன் கடைசியில். இப்போ அந்த நம்ம இப்போ பார்த்தோம்ல, இப்போ நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அந்த புக்கில் தான் பாருங்களேன் எழில் இந்த கொஸ்டின் பார்த்துருப்பீங்க. குரூப் 4ல் எழுதினவங்க எல்லாம் தெரியும். எலும்பி இருக்க வேண்டுவன எலும்பி இனிதாக தோன்றும் அழகு அப்படின்னு அப்படி இது கொடுத்துருப்பாங்க. என்னங்க இதில் கொடுத்துருப்பாங்க? எழுத்து பிழை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. வேணாலும் நம்ம இப்போ காமிச்சிருந்தேன் பாருங்கள். எழுத்து பிழையில் அந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. பிழை திருத்தத்தில் எழுத்து பிழையில் பாருங்கள். எழுத்து பிழையில் அப்படி கேட்டிருப்பாங்க. குரூப் 4ல் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க எழுத்து பிழையில். பாருங்கள், எலும்பி இருக்க வேண்டுவன எலும்பி இனிதாக தோன்றும் அழகு. இது அப்படியே அந்த புக்கிலேருந்து தான் எடுத்து வந்துருப்பாங்க. ஆகி. சரிங்களா? அது பாருங்க, இது பிழையான தொடர்லாம். இதெல்லாம் வந்து பார்த்தா என்னது ஒளி வேறுபாடு. மனம் உங்களுக்கு தெரியும். இது ஈஸியான கொஸ்டின். இதேமாரி இந்த புத்தகத்தில் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கிறது கொஸ்டின் இருக்குது. சரிங்களா? இப்போ பாருங்களேன், இவனுக்கு வீடு 1 அல்லது 2 இருக்கிறது. இதை வந்து பார்த்தோன்னா எப்படி எழுதணும்னா இவனுக்கு 1 அல்லது 2 உண்டு. இவனுக்கு வீடு 1 அல்லது 2 உண்டுன்னு தான் எழுதணும். அது வந்து பார்த்தா அவங்க கொஸ்டின் தப்பாக தான் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன், நீர் பூத்த நெருப்பு போல், நீர்னா சாம்பல் இது கேட்டிருந்தாங்களா. அதை வந்து பார்த்தோன்னா அப்பாவி, அற்பாவி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் 2ல் கிடந்தது. இந்த புத்தகத்தில் இன்னும் நிறைய நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். இது உங்களுக்கு சாம்பிளுக்காண்டி கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன். இந்த புத்தகத்தில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், மணத்தக்காளி, மணித்தக்காளி இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருந்துச்சுன்னா குரூப் 2A மெயின்ஸில் இருந்துச்சு. குரூப் 2A மெயின்ஸில் எழுதுனீங்களா அதில் இருந்துச்சு. வேர்க்குரு இது வந்து நம்மளுக்கு குரூப் 2வில் இருந்துச்சு.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி நிறைய புக்கு இருக்குது. அண்ணால் ஒளி வேறுபாடுக்கு இந்த புத்தகம் போக இன்னும் நிறைய புத்தகத்தில் நான் எடுத்து வச்சுருக்கேன். அது ஃபுல்லியும் நான் உங்களுக்கு தாரேன். அதை பார்த்தீங்கனாலே வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ பாருங்களேன், இது வந்து பார்த்தீங்கன்னா அதே இது 165 பக்கத்தில் இருந்தது. அது கீழே தான் அந்த வந்து பார்த்தீங்கன்னா எலும்பி இருக்க வேண்டுவன அது கேட்டிருப்பாங்க. இது வந்து அந்த ஓதுதல், இயம்புதல், விளம்புதல் அந்த கேட்டிருந்தாங்களா? சொல்லுதல் அதெல்லாம் சுருக்கமாக சொல்லுதல் அது இது. இந்த பகர அடைப்பு குறி இது வந்து பார்த்தீங்கன்னா பிறைக்குறி. இதில் இருக்க வந்து நிறுத்தல் குறியீடு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமும் நான் 2 புக் வச்சுருக்கேன். அதில் உள்ள நிறுத்தல் குறியீடு பார்த்துக்கலாம். அதாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக இப்போ எடுத்து வந்துருந்தேன். எப்படின்னா, இப்போ நான் ஒரு இது காமிக்க பாருங்கள். இப்போ பாருங்களேன், இப்போ ஓரல் தொழில்மொழி நான் உங்களுக்கு இப்போ எடுத்து கொடுத்துருந்தேன் சரிங்களா? இப்போ அதோட ஸ்கூல் புக்கில் உள்ளது. ஸ்கூல் புக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அதோட கான்செப்ட்டு. இப்போ நன்னூலில் என்ன சொல்லியிருக்கு ஓரல் தொழில்மொழி அதை கொடுத்துட்டு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நெட்டில் உள்ளது ஓரல் தொழில்மொழி பற்றி நன்னூல் இதேமாரி ஏதாவது முக்கியமான நூலில் சொன்னிச்சுன்னா அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா தொல்காப்பியத்தில் என்ன சொல்லியிருக்கு, தொல்காப்பியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரல் தொழில்மொழி எத்தனை சொல்லியிருக்கு 7 அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அது இப்போ 7 இது வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் சொன்னது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பொருள் இருக்குது அது கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கவர்மெண்ட் மெட்டீரியல் உள்ளது கொடுத்துருந்தேன் சரிங்களா? கவர்மெண்ட் மெட்டீரியல் உள்ளது அதாவது எந்தெந்த டாப்பிக்கு தேவையோ அந்தந்த டாப்பிக்கில் இருக்கிற டாபிக் தான் கொடுக்க முடியும். அதுக்குன்னு எல்லா டாப்பிக்கும் இப்படி கொடுக்க முடியாது சரிங்களா? அந்த டாபிக் உள்ளது கொடுத்துட்டு அதை கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இதேமாரி சில புக்கு இருக்குது. இதை டைப் பண்ணி நான் உங்களுக்கு தரேன் சரிங்களா? இப்போ நான் வந்து ஸ்கேன் பண்ணிட்டு வந்திருக்கேன். நிறைய லைப்ரரியில் போய் ஸ்கேன் பண்ணிட்டு வந்திருக்கேன். சில புக்கு வாங்கியிருக்கேன் சரிங்களா? அது பாருங்கள், ஆக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆண்டு இருக்குது, ஈக்கு எவ்வளோ ஆண்டு இருக்குது, ஓக்கு வந்து பார்த்தோன்னா ஓ அவுக்கு எப்படி இருக்குது, ஐக்கு எவ்வளோ ஆண்டு இருக்குது. இப்போ ஐக்குன்னா பார்த்தோன்னா பாருங்களேன், தமிழ் மொழியோட நெடுங்கணக்கில் வரும் ஒரு 9வது எழுத்து. அதுபோல் அரசன் குறிக்கும் அழகு, ஆசான், கடுகு, சர்க்கரை, சன்னி, தும்பை, துர்க்கை, நுண்மை, மருந்து, பெருவியாதி, 2வது உருபு, அகரம், எகரமை, இகரம் சேர்ந்த சந்திய கிரகம், இருமல், எசமானன், கடவுள், குரு, கோலை, ஸ்லேஷ்மம், சிவன், சுவாமி, பிதா, யானையை பாகன், அதட்டு மோசை இவ்வளோ ஆண்டு குறிக்கி. இது போக நிறைய புக்கில் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு எடுத்துறேன். ஸோ வந்து பார்த்தா இதெல்லாம் ஒரு லிமிட் உண்டு சரிங்களா? அதுபோக இங்கே வருங்க இதேமாரி இதை எடுத்துறேன். இதேமாதிரி எவ்வளோ ஆண்டு எடுத்துறோம் நிறைய இருக்குது. இதேமாதிரி எல்லா டாப்பிக்கும் நம்ம வந்து பார்த்தோன்னா நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நான் கொடுக்கேன். அதை மட்டும் பார்த்தாலே நீங்கள் போதும். தமிழை பொறுத்த வரைக்கும் அதை மட்டும் பார்த்தாலே போதும். சிலபஸுக்கு நான் ஒரு பிடிஎஃப் தரேன். அந்த பிடிஎஃப் வந்து பார்த்தா பிரிண்ட் போட்டு வச்சுக்கிட்டு ஒரு டாபிக் முடிக்க டிக் பண்ணிகிட்டே இருக்கணும். புக்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா இது நான் நிறைய தருவேன். அதையும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா இது பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சார் என்னத்தான் இருந்தாலும் பிடிஎஃப் இப்போ நீங்கள் பிடிஎஃப் தான் தருவீங்க, நீங்கள் புக்கு தர மாட்டீங்களா அப்படின்னு. ஆமாம், புக்கு தர முடியும் சார். ஏதாவது ஒரு அகாடமிக் புக்கு இருந்தால் எங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த புக்கு நான் இப்போ சொல்லுவேன். அந்த புக்கை வேணால் ரெஃபர் பண்ணுங்கள். இப்போ இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் அந்த சாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இது கிடையாது. நான் பார்த்துருக்கேன், புக்கு நல்லாயிருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுங்க. அதுக்குன்னு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் வாங்கலை, எதுவும் வாங்கலை, எனக்கு எதுவும் சம்மந்தம் கிடையாது. நானும் வந்து பார்த்தா உங்களை மாதிரி வந்து பார்த்தா ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக தான் வந்து பார்த்தோன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினது ஒரு பார்த்துருக்கேன் சரிங்களா? ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் 2 புக்கு போட்டிருப்பாங்க அவங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அவுட் ஆஃப் சோர்ஸ்லேருந்து கேட்டு போட்டிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமான புக்கு இருக்குது, அந்த புக்லேருந்து தான் சோர்ஸ் எடுத்து போட்டிருப்பாங்க. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் அந்த புக்லேருந்து அவங்களுக்கு அந்த எடுத்து போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த இதுக்குண்டான வெகுமதி தான் நீங்கள் இந்த புக்கு கொடுக்க வேண்டிய காஸ்ட்டு. ஏன்னா வந்து பார்த்தோன்னா இது எடுக்கிறது வந்து பார்த்தோன்னா தேடணும். நீங்கள் இந்த புக்கை எல்லாம் எடுத்து நீங்கள் வாங்கி பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 வந்துடும். அந்த 10,000 வந்து 8 to 10,000 வந்துடும். அது வந்தாலுமே நீங்கள் அந்த புக்குக்கு என்ன செய்யணும், அதில் உள்ள கண்டென்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்காண்டி தான் இந்த இது. அது சில புக்கு அதுக்கு இருக்குது. அது வந்து பார்த்தோன்னா நான் சொல்லுறது உங்களுக்கு. இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு பேஸில் சிலபஸ் பேஸ்லேயே போட்டிருப்பாங்க. ஸோ அந்த 2 புக்கு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 980 ஆஃபர் ப்ரைஸில் காம்போ ஆஃபரில் கொடுத்துட்ருக்கேன். இது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரொமோஷனுக்காண்டிலாம் பண்ணல. சும்மா ஒரு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க நிறைய ஸ்டூடெண்ட்டு. ஏன்னா இது வந்து ஒரு புக்காக இருக்கல வந்து பார்த்தா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது, இது தேவைப்படும். அதுக்காண்டி நான் வேணால் சொல்லியிருக்கேன். நீங்கள் வேணால் பிடிச்சிங்கன்னா ரெஃபர் பண்ணிக்கிறீங்க சரிங்களா? இது புக்ஸு. ப்ரீவியஸ் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூஸாக சிலபஸ் மாற்றினதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குரூப் 2 1, குரூப் 4 1, 2A மெயின்ஸில் நம்ம லேசாக எடுத்துக்கலாம். இவ்வளோ தான். அதுக்கப்புறம் போக 3 எலிஜிபிலிட்டி எக்ஸாம் நடந்திருக்கு. அந்த 3 கொஸ்டின் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு டாப்பிக்குமே இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ 2 வினைச்சொற்கள் வேறுபாடுன்னு இருக்குன்னு வச்சுங்களேன். சிலபஸில் 2 வினைச்சொற்கள் வேறுபாடுன்னு இந்த இப்படி இருக்குது. இப்போது நிறுத்தல் குறியீடுன்னு இருக்குது. இந்த நிறுத்தல் குறியீடு சிலபஸ் இருக்குது. நம்ம என்ன செய்யணும், அதை கான்செப்டை பார்த்துட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் நிறுத்தல் குறியீடு எப்படி கேட்டிருக்காங்க அதை போய் ஓரளவு பார்க்கணும். புரியுதுங்களா? இப்போ தொடர் வகைகளும் இருக்கும். தொடர் வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கணும். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இப்போ ஸ்பிரிச்சுவலுக்கு சேர்த்துக்கலாம். கான்செப்ட் தெரிஞ்சுட்டு நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கணும்.
அது வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து நிறுத்தல் பிரித்தல் சேர்த்துக்கள் என்ன இருக்குது அதை அப்படி பார்த்தோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. இப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 டாபிக் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கணும். அதாவது சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் முடிக்க டிக் பண்ணிட்டு வரணும். புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன புக்ஸ்லாம் படிக்க போகிறோன்னு லிமிட்டாக வச்சுக்கணும். நான் 2 வெப்சைட் சொல்லுறேன் லாஸ்ட்டு, அதை மட்டும் பாருங்கள் சரிங்களா. அதான் ப்ரீவியஸ் கொஸ்டின் அந்த இது பார்த்துட்டே இருக்கணும். ஸோ அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் இருக்குது, அதை நம்ம தந்துடுவோம் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தான் கொடுப்பேன் சரிங்களா. டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த கடையிலும் போடுறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேஸ்ட்டு தான் சரிங்களா. நீ இப்போ அவங்க கேட்குற கொஸ்டின் தான் அங்கே கேட்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இப்போ கலைச்சொல் ஒரு ஆள் கொஸ்டின் எடுக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கலைச்சொல் தான் அங்கே வருமானு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா கலைச்சொல் அந்த புத்தகத்தில் நிறைய இருக்குது, இவங்க எடுக்கிறது தான் வருமானு கேட்டால் வராது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் எதுக்கு போட்டுக்கலாம்னா டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காண்டி போட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் டெஸ்ட்டில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து பார்த்தா டெஸ்ட்டில் வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் இப்போ சொல்லுங்கள் 100க்கு வந்து பார்த்தா இங்கே 90 எடுத்தாலுமே அங்கே 90 எடுப்பாங்களான்னு உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 75 to 80 எடுத்தவங்க அங்கே 90 கூட எடுக்கலாம். இதுதான் இது. அதனால் வந்து இங்கே எடுக்கிறத வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தகுதி உங்களோட திறமையை நீங்கள் வந்து நிர்ணயிச்சிடக்கூடாது. அது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து பார்த்தா அவங்க டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் ட்ரெண்ட் வேறு இருக்கும். இங்கே வந்து இப்போ 3000 4000 கொடுத்துலாம் பேட்ச் சேராது. இங்கே தமிழை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சில புக்கை வாங்கி வச்சுக்கிட்டு சில வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஃபீஸில் எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சின்னா கைடன்ஸ் எடுத்துக்கிடுங்க, அதுதான் பெட்டராக இருக்கும் சரிங்களா. இதுதான் டெஸ்ட்டு. இப்போ நான் அந்த 2 வெப்சைட்டு சொல்லுறேன், அந்த 2 வெப்சைட்டு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பொது தமிழ் பொறுத்த வரைக்கும் படிக்கிறதுக்கு என்னது இது எல்லாமே உங்களுக்கு நெசசரியாக இருக்கணும். அதுக்கப்புறம் 2 வெப்சைட் சொல்லுறேன். நீங்கள் 2 டாபிக் தான் அதிகமாக படிக்க வேண்டியது இருக்கும். என்ன டாப்பிக்கு சொல்பொருள்ங்கிற ஒரு டாபிக், இன்னொரு டாபிக் எதுனா கலைச்சொல். இந்த கலைச்சொல் சரிங்களா. அந்த கலைச்சொல் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் சேர்ந்துக்கிடுங்க. அந்த டெலிகிராம் குரூப்பில் இருக்கும். இந்த இதோட ஒரு பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம வந்து டெலிகிராம் குரூப்பில் அனுப்பியிருக்கேன். இப்போ அந்த 2 வெப்சைட் வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா இதுதான் கலைச்சொல். இந்த கலைச்சொல்லோட வெப்சைட் லிங்க்கும் நான் கீழே வச்சுருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் நான் வைக்கேன். இது ஏன் சார் இதில் படிக்கணும்னு நான் சொல்லணும்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி கேட்டிருப்பாங்க ஒரு கலைச்சொல், அந்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. அதை பார்த்துட்டு வந்து நம்ம இதில் வந்து பார்க்கல உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புரியும். இதுதான் அந்த கலைச்சொல்லோட பிடிஎஃப் சரிங்களா. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 14+ ஒரு பிடிஎஃப் இருக்கும். அந்த 15 பிடிஎஃப் நான் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பியிருப்பேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடுங்க. இப்போ இந்த கலைச்சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துட்டு வந்து நம்ம பார்ப்போம் சரிங்களா. இது அந்த பிடிஎஃப்பில் உள்ளதை வந்து பார்த்தீங்கன்னா புக் ப்ரூஃப் போட்டிருப்பேன், அதை பார்த்துக்கிடுங்க. இப்போ பாருங்களேன், இப்போ நம்ம ஏதாவது ஒரு கலைச்சொல் எடுத்துக்கலாம். அந்த கலைச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் சார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அந்த வெப்சைட்டில் படிக்கணும்னு சொன்னீங்கன்னா அந்த பிடிஎஃப் வச்சு தான் படிக்கணும். ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சில கலைச்சொல்லுக்கு ஒன்றுக்கு வந்து பார்த்தா 3 பொருள் 4 பொருள்லாம் இருக்கும். அப்படிங்களே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குழப்பி விட்ருவோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் வச்சு படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் சொல்லணும்னா பாருங்களேன், இந்த உயிரியலில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோமையின் வந்து பார்த்தீங்கன்னா என்னதுன்னா மனநோயின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது வால்யூம் புக்கில் 21ஆம் பேஜில் இருக்கும். ஆனால் இருக்கட்டும், இப்போ இந்த சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தா பண்ண போகிறோம். டைப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, இதை என்ன ஆகும்னா நீங்கள் இங்கே வந்து பார்த்தா அந்த வெப்சைட்டில் இப்படி சர்ச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதில் வந்து பார்த்தா பாருங்கள் வெந்நீர்னு இருக்குது. இந்த வெந்நீர் வந்து பார்த்தீங்கன்னா 6வது வால்யூமில் இருக்குது, 14வது வால்யூமில் இருக்குது, 9வது வால்யூமில் இருக்குது. அப்போ பாருங்கள் 6வது வால்யூமில் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் அதில் வந்து பார்த்தா மெல்லூரின்னு சொல்லுறாங்க. ஃபாரஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் அதை எப்படி சொல்கிறாங்கன்னா செயற்கை பலகை அல்லது சீர்பலகை அப்படிங்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒட்டு பலகைங்காங்க, ஒட்டு மின் பலகைங்காங்க. இப்போ 2 சொல் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு உள்ள சொல்லு தான் எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதோட எப்படி படிக்கணும் அந்த பிடிஎஃப் எப்படி யூஸ் பண்ணணும் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன். இப்போ பாருங்கள் இந்த வெந்நீர்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே லா வந்து பார்த்தீங்கன்னா அஸ்லைன்னா வந்து பார்த்தா தாக்குபவர். ஸோ இது வந்து பார்த்தா ஒரே இடத்துல தான் இருக்குது. அப்போ வந்து பார்த்தா நமக்கு பிரச்சனை இல்லை, படிச்சிடலாம். இப்போ பாருங்கள் அதில் ஹோம் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேசிங்ஸ் அப்படின்னா வந்து பிணை, அதாவது கட்டுச்சட்டங்கள், இது ஒரு இடத்துல தான் இருக்குது. அப்போ பிரச்சனை கிடையாது சரிங்களா. இப்படி வந்து பார்த்தோன்னா நம்ம படிக்கிறதுக்காண்டி தான் நான் அதை சொல்கிறேன். இப்போ பாருங்களேன் அதில் நம்ம பார்த்தது கலைச்சொல். அதுக்காண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கல வந்து பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை சொல் இருக்குது அது தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த பிடிஎஃப்பில் படிச்சிருங்க, படிச்சுட்டு அதில் போய் நம்ம பார்க்கல இதாக இருக்கும். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன் இப்போ வெந்நீர்னு இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெல்லுரைன்னு இருந்துச்சு, அதுக்கப்புறம் சில இதெல்லாம் இருந்துச்சு. அப்போ இங்கே கொடுத்துருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த இருக்குங்களா, இந்த பாருங்கள் வெந்நீர்னா மெல்லுரை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்கும், அதுதான். ஸோ அயற்சொல்லுக்கு பாருங்கள், அயற்சொல்லுக்கு இவ்வளோ பிடிஎஃப் இருக்குது. கலைச்சொல்லுக்கு, திருக்குறளுக்கு, புணர்ச்சி விதிக்கு, சந்திப்பிழைக்கு,
சொல்லும் பொருளுக்கு ஓமை தொடருக்கு, மரபு தொடருக்கு. இது போக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா. நிறைய புக்கு வந்து லைப்ரரியில் போயும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புக்கு வாங்கி வச்சுருக்கேன். அதுலேருந்து நான் எல்லாத்துக்கும் உங்களுக்கு கோர்வையாக எடுத்துறேன். இதுதான் இப்போதைக்கு நீங்கள் வச்சுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் போட்டு வச்சுக்கிடுங்க. புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில புக்கை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கங்க. இதுக்கு போக வந்து நம்ம இன்னொரு இது சொன்னோம்ல, அந்த இது எப்படி யூஸ் பண்ணோம்னா அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அகரமுதலி. அந்த சொல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேடணும், இதில் தேடிக்கலாம். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயும் தேடிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு சொல் பொருள் வேணும்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் டைப் பண்ணிங்கன்னு வச்சுக்கலாம், ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கலாம். ஏன் சார் இதில் பண்ணணும்? இதுதான் அந்த சொல் பொருளோட புக்கு சரிங்களா. அந்த 1500 சொன்னோம் தமிழ் அகரமுதலி. அந்த புக்கெலாம் வேணாம்னா, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம அங்கேயே படிச்சுக்கலாம். ஏன்னா இந்த புக்கில் படிச்சுக்கலாம், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் படிச்சுக்கலாம். சார் இவ்வளோ ஆண்டு படிக்கணுமா அப்படின்னு கிடையாது. இதில் முக்கியமானது படித்தா போதும். ஏன்னா ஒளி வேறுபாடு மாதிரி இருக்குது, இந்த குடிநெடிலாக இருக்குது, அதே மாதிரி பார்த்தாலே போதும். நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு நினைக்காங்க. இப்போ நம்ம இந்த தமிழ் சொல் பொருளோ இல்லைன்னா வந்து பார்த்தோன்னா கலைச்சொல்ல மனப்பாடம் பண்ணணும்னு நினைக்கங்க. ரீட் பண்ணுங்கள். 1க்கு 2 தடவை 3 தடவை ரீட் பண்ணாலே நம்மளுக்கு வந்து பார்த்தா கொஸ்டின் வந்து பார்த்தா நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மனப்பாடம் பண்ணணும்னு வச்சிங்களேன், அது உங்களே வந்து பார்த்தா கொண்டுரும். அதனால் வந்து பார்த்தா கஷ்டப்பட்டு படிக்காங்க, சும்மா ரீட் பண்ணிங்க. இப்போ அகடுனா உள்ளு, வயிறு, நடு, மேடு, நடுநிலை, பொல்லாங்கு இருக்குது. ஓ சரி சரி அப்படின்னு ஒரு தடவை ரீட் பண்ணுங்கள். டக்குன்னு ஒரு 3 இத்தனை பேஜும் ரீட் பண்ணுங்கள். அதுக்கு இப்போ வந்து அகடூரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம பார்க்கண்டாம். அது வேணால் பாம்பு லேசாக மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அகன்னா அண்மை பக்கம், ஓ இது தெரிஞ்சுக்கலாம். அதை அகண்ட பரிபூரணம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் படிக்கணும் கிடையாது. இந்த உங்களுக்கே தெரியும், அந்த ரீட் பண்ணாலே இப்போ அகட விகடம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்மளுக்கு இதில் வந்து அது இதில் மரபுத்தோரில் வருது, இங்கேயும் வருது பாருங்களேன். இப்படி எல்லாமே ஒரு இடத்துல இது லிங்குடாக தான் வரும் சரிங்களா. இப்போது இந்த புக்கு வந்து பார்த்தோன்னா இதையும் நான் பிடிஎஃப் அனுப்புதான். ஆனால் சார் இவ்வளோ ஆண்டு படிக்கணுமா கேட்டால், இதெல்லாம் இவ்வளோ ஆண்டு படிக்கணும், நான் உங்களுக்கு கம்மியாக எடுத்தாரேன், அதை மட்டும் படிங்க. கண்டிப்பாக வந்து ஒலி வேறுபாடு, ஓரல் துருமொழி இதிலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அடங்கிடும் சரிங்களா. குறுநெடில் அதுக்குள்ளேயே அடங்கிடும். ஆனால் இந்த புக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். ஃப்ரீ டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி படிக்கணும்னா, இப்போ அகல்னு இருக்குதுன்னு வச்சுங்களேன், அகல்னு கொடுத்துருக்காங்க. அப்போது அகல் இது வந்து பார்த்தீங்கன்னா 2 இதான் படிக்கலாம். அகல்னு இருக்குது, இது ஒலி வேறுபாடில் எப்படி எழுதலாம்? இன்னொரு அகலுக்கு சொல் பொருள் இருக்கான்னு பார்க்கணும். அகல் இது இருக்கான்னு பார்க்கணும் இல்லையா. அப்போ வந்து பார்த்தா அகல், அதுக்கப்புறம் ஆகல், குடில் நெடில் இருக்கா பார்க்கலாம். இப்படி நான் வந்து பார்த்தா எடுத்துருவேன் ஓரளவு சரிங்களா. எவ்வளோ முடிஞ்ச வரைக்கும் அவ்வளோ ஆண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போக மீதி எடுத்தாரேன் சரிங்களா. இப்போ அந்த புக்கில் அந்த இதில் நம்ம எப்படி படிக்கணும்னா, அந்த வெப்சைட்டில் இப்போது ஏதாவது ஒன்று இருக்குதுன்னு வச்சுங்களேன், அகலி இப்போ 3 அகலி நம்ம போட்டு பார்க்குவோம் சரிங்களா. இவங்களுக்கு பொருள் தெரியுதா அப்படின்னு இருக்கான்னு நம்ம செக் பண்ணதுக்கு அங்கே செக் பண்ணிக்கலாம் அந்த வெப்சைட்டில். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு அகலி பார்ப்போம். அகலியில் பாருங்களேன், அகலிக்கு எவ்வளோ ஆண்டு போகிறது பாருங்கள். கோட்டை சூழ்ந்துள்ள நீர்க்கிடங்கு சரிங்களா. இங்கிலீஷ்லேயும் வந்துடும். அதை பார்த்தா அதில் என்ன பாடலில் உள்ளது வந்துடும். சிலப்பதிகாரத்தில் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பழமொழியிலே இதுலேயே ஒன்று இருக்குது. கிடங்குன்னு ஒரு பொருள் இருக்குது புறநானூறில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாயகன்ற களம் அப்படின்னு இருக்குது சரிங்களா. பாவினம்னு ஒரு பொருள் இருக்குது. ஸோ வந்து இவ்வளோ பொருள் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்களேன், அகலியே வந்து பார்த்தீங்கன்னா கீழே எத்தனை பொருள் இருக்குது. அதனால் வந்து பார்த்தா அகல் தான் அகலியாகி இருக்குது. ஸோ அது வந்து இது அதோட இது கூட இருக்குது, எதுனா வேர்ச்சொல் கூட இருக்குது. அகலியோட வேர்ச்சொல் அகல். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெப்சைட் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வெப்சைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் எப்படி அதே மாதிரி தான். ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் எப்படி சர்ச் பண்ணிங்கன்னா அப்படியே வந்துடும் சரிங்களா. இப்போ அகலின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அகலின்னா இது அந்த கோட்டையை சுற்றியுள்ள ஆழமான நீர்நிலை, மதில் சூழ் கிடங்கு, ஓடை, கயம், கேணி, கிடங்கு அப்படி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் நெடில் எழுத்துக்கிட்டே இருக்கா, குறில் நெடில் இருக்கான்னு பார்க்கணும். அகலி அப்படின்னு போட்டு பார்த்தோம்னா ஸோ இல்லை, அப்போது நமக்கு பிரச்சனை இல்லை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அகலி இந்தாக்கா அகலின்னு பார்த்துருக்கோம். இதுக்கு தான் நம்ம இப்போ பார்த்துட்டோம். ஆனால் வந்து பார்த்தோம் இப்போ குறில் நெடில் இது நம்ம ஒளி வேறுபாடு பார்க்க போகிறோம். அந்த லீல எதுவும் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. அதெல்லாம் இந்த அகலியில் பார்த்தோம்னா இருக்குது பாருங்கள். அகலி, தாலி, மிடா, பாண்டம் அப்படின்னு இருக்குது. அப்போது வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம், அகலி அப்படின்னு இருக்குது.
2 அகழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் குரில் இது ஒளி வேறுபாடு அகழி. இங்கே என்ன அகழி இருக்குது? அகழி இருக்குது. அப்போது வந்து பார்த்தோன்னா இங்கே எடுத்து வச்சுக்கிடுவேன். இதேமாரி நான் வந்து பார்த்தா நிறைய எடுத்து வச்சுருக்கேன். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சில புக்கெலாம் இருக்குது. இப்போ ஒளி வேறுபாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில புத்தகமும் இதுலேயும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுமாதிரி குரில் நெடில் வேறுபாடுக்கும் எடுத்து வச்சுருக்கேன். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? ஏன் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். சரிங்களா? தமிழை பொறுத்தவரைக்கும் எப்படி படிக்கணும்னு நல்லா தெரிஞ்சிருக்கும். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நிறைய டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் போய் வீடியோ பார்க்கறத கொஞ்சம் நிப்பாட்டிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. நானும் வந்து பார்த்தா ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த 2 பிடிஎஃப் வந்து பார்த்தோன்னா இதோட பிடிஎஃப்பும் வந்து பார்த்தோன்னா நம்மளோட இது நம்ம டெலிகிராம் குரூப்பில் அனுப்பியிருக்கேன். அதுபோக வந்து பார்த்தா இந்த நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அந்த புக்கோட பிடிஎஃப்பும் நான் டெலிகிராமில் வந்து பார்த்தோன்னா இப்போ அந்த புக்கு பிடிஎஃப் வந்து பார்த்தோன்னா இந்தா இருக்குது பாருங்கள். அந்த புக்கோட பிடிஎஃப் வந்து பார்த்தோன்னா இந்தா இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா அந்த இதுலேருந்து எடுத்தது. ஆனால் அதோட ஒரிஜினல் காப்பியும் வந்து பார்த்தோன்னா இருக்குது. அது வந்து பார்த்தோன்னா ரொம்ப சில பேஜ் இல்லாமல் இருக்கும். இந்தா இருக்குது பாருங்கள். 12 ஜூனில் டவுன்லோட் பண்ணி போட்டது. இந்த இருக்கலாம். இந்த புக்கும் நான் வந்து அவனா குரூப்பில் அனுப்பிவிடுதேன். இந்த இருக்கா நான் 12 ஜூன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி போட்டது. ஸோ இதேமாரி நிறைய பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பல பிடிஎஃப் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தேவை உள்ளதை மட்டும் தான் நான் கொடுப்பேன். சும்மா அன்வான்டாக பிடிஎஃப்லாம் கொடுக்க மாட்டேன். எது தேவையோ அதை மட்டும் கரெக்டாக கொடுப்போம். அதை மட்டும் நீங்கள் படித்தாலே வேலை முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ஷோராக இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட குடுக்குலேருந்து கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா 90+ வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக போட முடியும். அப்படி தான் இருக்கும். அதுபோல் ஜிகேக்கும் நம்ம மேக்ஸுக்கும் நான் ஃபர்தராக வந்து பார்த்தா எப்படி படிக்கலாம், எந்தெந்த புக்கெலாம் நீங்கள் வாங்கி படிக்கலாம், அது எங்கெங்கெல்லாம் படித்தா நல்லது, யூனிட் 8 யூனிட் 9லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக ஸ்கீம்ஸ்லாம் எப்படி கேட்காங்க, அதெல்லாம் எங்கே ஃபாலோ பண்ணணும் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபர்தராக அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லுவேன். சரிங்களா? இந்த புக்கெலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இதில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சொல்லுவேன். கலைச்சொல் எப்படி படிக்க முடியும்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமும் வேணுனாலும் சொல்லுவேன். சரிங்களா? ஃபர்தராக என்ன டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அடுத்த வீடியோ அந்த கமெண்ட்டுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதில் சொல்லுவேன். சரிங்களா? நன்றி, வணக்கம், தேங்க்யூப்பா.